ஜியோவோட பிரைமா 4G ஆல்மோஸ்ட் 1 இயராக இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட்டன் அண்ட் ஸ்பீக்கரில் சின்ன இஷ்யூங்கிறதுனால சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேலைச்சேரியில் இருக்க ஜியோ சர்வீஸ் சென்டருக்கு போயிருந்தோம். இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா 512 MB ரேம் இருக்குது, 6GB ஸ்டோரேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப், ஃபேஸ்புக்கு, ஜியோ டிவி, வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லா ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ஸும் இருக்குது. பட் வாட்ஸ்அப் வந்து இந்த OSல வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. 4G கனெக்டிவிட்டியோட வருது. பட் ஜியோ சிம் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து யூடியூப் தேவைக்கு பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் வீட்டில் இருந்தால் குழந்தைங்க அதை பார்த்து ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த ஃபோனை வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ இது இஷ்யூன்னு சொல்லிட்டு ஜியோ சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிருந்தோம். அங்கே நீங்கள் 1200 கொடுத்தீங்கன்னா புது ஃபோனே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் 1200 பே பண்ணிட்டேன். அவங்களும் புது ஃபோன் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட்டன்ஸ் அப்புறம் ஸ்பீக்கர் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணேன். எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இது நான் 3200க்கு வாங்கியிருந்தேன். அந்தளவு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இதில் என்ன தான் ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ஸ் எல்லாமே இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்கும். எந்த ஆப்புமே ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியாது. எல்லா ஆப்பும் பயங்கரமாக ஹேங் ஆகும். ஈவன் சம்டைம்ஸ் ஃபோன் கால் டிஸ்பிளே கூட ஹேங் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா ஸ்மார்ட் ஃபோன் போயிருங்க. கீபேட் வேணும்னா நல்ல கீபேட் மொபைலாக வாங்க. இதை வாங்கலாமா என்ன கேட்டிங்கன்னா வேண்டான்னு தான் சொல்லுவேன்.